ஒரு தாய், கல்வியில உயர்ந்த ஒரு விரிவுரையாளர், யாழ் பல்கலைக்கழகத்தோட விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற சம்பவம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருந்தது எங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதிக நாட்கள் எல்லாம் கிடையாது, மார்ச் மாதத்துல இந்த சம்பவம் நடந்திருந்தது. இது வடக்கு கிழக்கு உட்பட தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய கொலைக்கு காரணமா இருந்தது அவங்களுடைய சொந்த மகள் தான் அப்படின்னு வெளியான தகவல் தான். இந்த மாதிரியான பின்னணியில நேற்றைய தினம் இந்த வழக்கு நீதிமன்றத்துல விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படுது. இதுல பல அதிர்ச்சியான தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு. இந்த தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. யாழ்ப்பாணத்தையே உலுக்குன விரிவுரையாளர் தயாளினி திலீபனோட மரணம் திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு நேற்றைய தினம் சட்ட வைத்திய அதிகாரியோட அறிக்கையில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய மரணம் தொடர்பா இப்போ வரைக்கும் விளக்கமறியல் இருக்கக்கூடிய அவங்களுடைய மகளும் மருமகனும் எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்தும் விளக்கமறியல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இவங்களுடைய மகளுக்கு அதிகமான வயது எதுவும் கிடையாது. 19 வயது மகனும் 21 வயது மருமகனும் சேர்ந்துதான் இந்த திட்டமிட்ட கொலையை செஞ்சிருக்கதா அப்போ இருந்தே தகவல்கள் வெளியாகிட்டு இருந்தது. ஆனாலும் இந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்க செஞ்சது. அதுக்கு ஒரு தீர்வாதான் இப்போ நேற்றைய தினம் சட்ட வைத்திய அதிகாரியோட அறிக்கையில இல்ல அவங்களுடைய கழுத்து நெரிக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. மார்ச் மாதம் 19ஆம் தேதி யாழ் பாண்டியன் தாழ்வுல வசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விரிவுரையாளர் தயாளினி திலீபன் காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முறைப்பாடு அவங்களுடைய மகன் மூலமா போலீசாருக்கு வழங்கப்படுது. இந்த முறைப்பாடு சாதாரணமா வழங்கப்படல. முறைப்பாடு வழங்கும் போதே என்னோட தங்கச்சி மேலையும் அவங்களுடைய கணவர் மேலையும் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி தயாளினி திலீபனோட மகன் மூலமா இந்த முறைப்பாடு வழங்கப்படுது. அந்த முறைப்பாட்டுல இருந்துதான் இந்த விசாரணைகள் தீவிரமா ஆரம்பிக்கப்படுது. விரிவுரையாளர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு அவங்களோட மகன் மூலமா போலீஸுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அப்புறமா போலீசார் தீவிரமான ஒரு தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் தயாளினி திலீபனோட 19 வயது இருக்கக்கூடிய மகளும் 21 வயது இருக்கக்கூடிய மருமகனும் திருகோணமலையில வைத்து கைது செய்யப்படுறாங்க. இவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் ஒரு முக்கியமான தகவல் வெளிவருது. அது என்ன அப்படின்னா, தயாளினி திலீபன் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. என்னதான் இந்த சம்பவம் ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருந்தாலுமே கூட கடந்த மார்ச் மாதம் பதிவாகி இருந்த காரணத்தினால இப்போ எங்கள்ல பல பேருக்கு இது என்ன நடந்தது, என்ன சம்பவம் அப்படிங்கிறது பாதி மறந்திருக்கும். அதுக்காகவே என்ன நடந்தது, இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன அப்படிங்கிறத விளக்கமா சொல்றேன். தயாளினி திலீபனோட மகளையும் மருமகனையும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகள்ல விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. ஆனா அவங்களுடைய சடலம் எங்க அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாவும் இருந்தது. அப்போதான் சாவகச்சேரி தடங்கிழப்பு அருகுவெளி பகுதியில இருக்கக்கூடிய ஒரு புதர்ல இருந்து இந்த விரிவுரையாளரோட சடலம் போலீசாரால மீட்கப்படுது. மார்ச் மாதம் 19ஆம் தேதி விரிவுரையாளரை காணல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகன் மூலமா போலீசார்கிட்ட முறைப்பாடு செய்யறாங்க. அதுக்கப்புறமா விரிவுரையாளரோட மகளையும் மருமகனையும் தேடி திருகோணமலையில வச்சு கைது செஞ்சு அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் இவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இது எல்லாத்தையுமே அடுத்து மார்ச் மாதம் 21ஆம் தேதி இவங்க சடலமா ஒரு புதருக்குள்ள இருந்து உருக்குலைந்த நிலையில மீட்கப்படுறாங்க. இந்த சடலம் உருக்குலைந்து காணப்பட்ட காரணத்தினால இந்த சடலத்தை அடையாளம் காண்றதுக்கு, அதாவது இது விரிவுரையாளர் தயாளினி திலீபனுடையது தான் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட அவங்களுடைய மகளையும் அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்த காட்சிகள் தான் எல்லாரையுமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைய வச்சிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பா அந்த சந்தர்ப்பத்துல பல தகவல்கள் வெளியாகிட்டு இருந்தது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள், உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் தகவல்கள் வெளியாகிட்டே இருந்தது. இந்த விரிவுரையாளர் தயாளினி திலீபனை தனிப்பட்ட முறையில தெரிஞ்சிருந்த பலரும் கூட இந்த சம்பவம் தொடர்பா பல விமர்சனங்களை முன் வச்சதையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. இப்படி வெளியான தகவல்கள்ல தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருந்தது. அது என்ன அப்படின்னா, விரிவுரையாளரோட மகள், அதாவது 19 வயது இருக்கக்கூடிய மகளும் அவங்க காதலிச்ச 21
வயது இருக்கக்கூடிய அந்த மருமகனும் இவங்க 2 பேரும் வந்து இதற்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்ததாகவும் அதுக்கப்புறமா இந்த திருமணத்துல விரிவுரையாளர் தயாளினிக்கு பெரிய ஈடுபாடு எதுவுமே இருக்கல, அதனால இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருந்ததாகவும் பல தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த திருமண பந்தம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேருக்கு இடையில விவாகரத்து நடத்தப்படுறதுக்கு எல்லாமே திட்டமிடப்பட்டிருந்த சந்தர்ப்பத்துல இந்த பெண்ணை, அதாவது விரிவுரையாளரோட மகளை எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்த விவாகரத்தை இல்லாம பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல, அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு மருமகன், அதாவது இந்த 21 வயது இருக்கக்கூடிய இளைஞன் அவங்களுடைய வீட்டுக்கு வருகை தந்திருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல் வெளியாகி இருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த 21 வயது இருக்கக்கூடிய இளைஞனும் விரிவுரையாளர் தயாளினியோட மகளும் இவங்க 2 பேருமே வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்ததாகவும், இவங்க 2 பேரும் போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. ஆனா இது எந்த இடத்துலயுமே முழுக்க முழுக்க உண்மையானது அப்படின்னு எங்கேயுமே உறுதிப்படுத்தப்படல. ஆனா 21 வயது இருக்கக்கூடிய இளைஞன் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பா, அதாவது இந்த விவாகரத்துல தனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறதும், அவங்கள சந்திக்க அங்க போக போறேன் அப்படிங்கிறதையும் அவரோட நெருங்கின நண்பர்களுக்கு அவர் தெரிவிச்சிருந்ததாகவும் பல செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த மாதிரியான பின்னணியில தான் எப்படியோ இந்த விரிவுரையாளரோட கொலைக்கு இவங்க 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்கு, தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல இவங்க 2 பேரையுமே கைது செஞ்சு விளக்கமறியல்ல வைக்கிறாங்க. இறுதி சடங்குக்கு கூட இவங்க போலீசாரோட தான் வந்திருந்ததை இந்த காணொளிகள்ல போட்டோஸ்ல பார்க்கக்கூடியதா இருந்தது. இப்படியான பின்னணியில தான் நேற்றைய தினம் இந்த வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்துல விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படுது. நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில தான் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த சந்தர்ப்பத்துல நீதிமன்றத்துல இந்த உண்மைகள் முன்வைக்கப்படுது. அது என்ன அப்படின்னா, தயாளினி திலீபனுடைய மரணம் இயற்கையானது கிடையாது, இவங்க வந்து கழுத்து நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இது ஒரு படுகொலை அப்படின்னு சட்ட வைத்திய அதிகாரியோட அறிக்கை உறுதிப்படுத்தி இருக்கு. இப்படி இந்த அறிக்கை உறுதிப்படுத்தி இருக்க காரணத்தினால தயாளினி திலீபனோட மகள், அதாவது 19 வயது இருக்கக்கூடிய மகள் மேலையும் 21 வயது இருக்கக்கூடிய அந்த மகளுடைய கணவர் மருமகன் மேலையும் இப்ப இருந்த சந்தேகம் இன்னும் அதிகரிச்சிருக்கு. இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட நீதவான் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கு ஒத்தி வைக்கிறதாகவும், அது வரைக்கும் சந்தேக நபர்கள் 2 பேர், அதாவது அவங்களுடைய மகளும் மருமகனும் விளக்கமறியல்ல இருக்கணும் அப்படின்னும் உத்தரவிட்டு இருக்காங்க. தயாளினி திலீபன் கல்வியில மட்டும் கிடையாது, பல சமூக சேவைகளையும் சிறந்து விளங்கின ஒரு நபர் அப்படிங்கிறது இவங்களுடைய மரணத்துக்கு அப்புறமா பலவிதமான தகவல்கள் மூலமாகவும் பலர் சொல்லியும் கேட்கக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. இதனாலேயே இவங்களுடைய மரணம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருந்தது. படிச்ச ஒருத்தவங்களுடைய வீட்டிலேயே இப்படியான ஒரு கொலை கொடூரம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? இவங்க 2 பேருக்கு இடையில இருந்த இந்த காதல் திருமணமா, அப்படி இல்லைன்னா இந்த போதைப் பொருள் பயன்பாடு அப்படின்னு வெளியாகி இருந்த சம்பவங்களா? அப்படியும் இல்லை அப்படின்னா ஏதாவது சொத்து தகராறு, தனிப்பட்ட தகராறு, குடும்ப தகராறுகளா இருக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அப்புறமா இந்த சம்பவம் தொடர்பா மிக முக்கியமான ஒரு தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. இதுக்கப்புறமா தான் இன்னும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படும். ஜூன் மாதம் 3ஆம் தேதி இந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுற சந்தர்ப்பத்துல இன்னும் பல தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெறுமனே 19 வயசு இருக்கக்கூடிய ஒரு மகள் 21 வயது இருக்கக்கூடிய தன்னோட கணவரோட சேர்ந்து தன்னோட சொந்த அம்மாவையே கொலை செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி யாழ்ப்பாண சமூகத்துக்குள்ள மட்டும் இல்லாம தமிழ் பேசும் மக்கள் மத்தியில இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தகவல்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சம்பவம் தொடர்பா இனிவரும் நாட்கள்ல என்ன மாதிரியான தகவல்கள் வெளியாக போகுது, பாதிக்கப்பட்ட தரப்புக்கு இது தொடர்பா சட்டம் செயல்படுத்தப்படுமா அப்படிங்கிறது தொடர்பா, இந்த சம்பவம் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவிட மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.